அடுத்தது லைஃப் பார்ட்டுக்கு வரலாம். லைஃப் அப்படின்னா என்ன? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் லைஃப் ஃபார்ம் தான். இந்த என்டையர் யூனிவர்ஸ்லையும் 8.7 மில்லியன் லைஃப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லைஃப் ஃபார்முக்கும் டிஃப்ரெண்ட் விஸ்டம் இருக்குது. லைஃப் அப்படின்றது இப்போ எல்லாருமே நீங்கள் எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே we are studying in the university called life. லைஃப் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் நம்ம எல்லாருமே பாடம் படிக்க வந்திருக்கோம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எவ்வளோ கெயின் பண்ணுறோமோ அதுதான். ஸோ லைஃப் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் அவர் ஆக்ஷன். ஆக்ஷனை டிசைட் பண்ணுறது என்ன? நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ லைஃப் அப்படின்றது வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள என்ன இப்போ சொல்லிக்கணும்னா, ஐ வில் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ஐ வில் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன், ஐ வில் அப்சர்வ் எவ்ரி ஒன், ஐ வில் ஸ்டடி ஃப்ரம் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஸோ இதுதான். நம்மளா சில விஷயங்கள் கற்றுக்குவோம், மற்றவங்கள பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்குவோம். இதுதான் லைஃப் ஜேர்னி அப்படின்றது. இதுதான் லைஃப் அப்படின்றதே நம்மளோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தான். நம்மளோட ஃபெயிலியர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம அடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி நார்மல்ஸிக்கு வரணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திருப்பி நேச்சருக்கே போவோம். சூரியன். இப்போ சூரியனுக்கும் எர்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், சரியா? இப்போ நம்ம வந்து டேஸ் கால்குலேட் பண்ணுறோம், இயர், மந்த் எல்லாத்தையும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? எர்த்தோட ரிலேஷன் வித் த சன். இப்போ பூமி வந்து அந்த ஆர்பிட்டில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டா ஒரு நாள் 24 ஹவர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அது 24 ஹவர்ஸ் கிடையாது, 23 ஹவர்ஸ் 54 மினிட்ஸ் 4 செகண்ட்ஸ். இந்த டியூரேஷனில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கும். ஸோ டே அண்ட் நைட்டு மாறிடும். அடுத்தது அந்த ஆர்பிட்டில் ஃபுல்லாக ஒரு இதை சுற்றி வர்றதுக்கு 365 டேஸ் அண்ட் 6 ஹவர்ஸ். அந்த 6 ஹவர்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் ஆகி எவ்ரி 4th இயரில் வந்து நம்ம லீப் இயர் கொண்டு வரோம், February 29, சரியா? ஸோ இந்த 6 ஹவர்ஸ் ஆட் ஆகிட்டே போகுது. அதை நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கால்குலேட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மணி சொன்னால் சூரியன் அங்கே வந்துட்டாரு இத்தனை மணி, இங்கே வந்துட்டாரு இத்தனை மணி தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போல்லாம் வாட்ச் பார்க்குறதுனால சூரிய பகவானை பார்க்குறதே இல்லை. ஸோ சூரியனோட ரிலேஷன் எர்த்துக்கு எப்படி இருக்குது? சூரியன் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் லைட். இட்ஸ் அ ஆல் டைம் கிவர். கொடுத்துக்கிட்டே இருக்கு. எர்த்துக்கிட்ட இருந்து ரெசிப்ரோகேஷன் எதுவுமே பார்க்குறதே இல்லை, வாங்குறதே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் கிவர். ஸோ ஒரு கமிட்மெண்ட் இந்த டைமில் வர்றது, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், பிளானிங், எக்ஸிக்யூஷன், இது எல்லாமே சூரியன்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு காலையில் சூரிய உதயம்னா நமக்கு டே ஸ்டார்ட் ஆகுது, சூரியன் மறைஞ்சா டே எண்ட் ஆகுது. இதுதான் நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எவ்ரி மொமெண்ட், every activity, every encounter, every experience, everything has its unspoken messages. அதை ஒரு heightened awarenessலேருந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் அது நமக்கு புரியும். சாதாரண கண்ணை வச்சு பார்க்கும்போது புரியாது. ஸோ அதுக்குள்ளே உள்ள இன்னர் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் நம்ம லைஃப்பில். ஸோ சூரியன் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டை கற்றுக்கிட்டோம். அடுத்தது அது எப்படி வந்து எர்த்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப், நம்ம வந்து சூரியன் வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் யார் யாரெல்லாம் நமக்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கணும். அதுதான் சூரியன்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உன் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலுமே ஏன் லைஃப்பில் அவங்க உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன விதமான ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க முடியும்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடும். ஸோ அதுதான் லிவிங் எ மீனிங்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். அடுத்தது ரெசிலியன்ஸ். இப்போ சூரியன் மறைஞ்சாலும் அடுத்த நாள் உதிக்க தான் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எந்த தோல்வியாக இருந்தாலுமே அது என்னை பாதிக்கக்கூடாது. காலையில் எந்திரிக்கும் போது எப்படி ஒரு பூ மலருதோ, நான் புதுசாக தான் இந்த உலகத்துக்கு வரேன், ஸோ புதுசாக நான் சில விஷயங்களை நான் இன்றைக்கி செய்வேன், ஐ பிலீவ் ஆன் திஸ் டுடே அப்படின்ற தாட் ஃபார்ம் நமக்குள்ளே இருக்கணும். நேற்று நடந்தது எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ என்னென்னா நிறைய பேத்துக்கு மன அழுத்தம், பய உணர்வு நிறைய வருது. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தான். முதல்ல நான் 60 வயசு, அவங்க தான் வந்து ஒரு 45 வயசு கல்யாணம் ஆகி குழந்தைங்க படிக்கும்போது அப்படி தான் வந்து பயம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு வந்துடுது. ஒரு 12th எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து கவுன்சிலிங் வராங்க. இப்போ 12th போர்டு போயிட்டுருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா பசங்க கவுன்சிலிங் வந்தாங்க. காலேஜில் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மன அமைதி எங்கே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளையும் புதுசாக பார்க்கறதில்ல. ஸோ எப்படி நம்மளோட ஒவ்வொரு மூச்சு காத்தும் நம்மளை வந்து நம்ம ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் அப்படின்னா 1000 செல்கள் டெஸ்ட்ராய் ஆகும், 1000 செல்கள் புதுப்பிக்கப்படும். ஒவ்வொரு மூச்சு காத்தும் நம்மளை உயிர்ப்பிக்குது. ஸோ நான் எவ்வளோ பேர் நைட்டு தூங்குறாங்க, காலையில் எந்திரிக்கிறது இல்லை. ஸோ நம்ம காலையில் எந்திரிச்சிட்டோமே, அதுவே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? எவ்வளோ பேர்த்துக்கு பிறக்கும் போதே கண்ணு தெரியாமல் காது கேட்காம எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ நான் சொல்கிறத உங்களால் கேட்க முடியுது, நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது, நான் சொல்கிறத உங்களால் கிரகிச்சு என்ன பண்ணலாம், இவங்க என்ன சொல்ல வராங்கன்றத உணர முடியுது. நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியுது. இந்த எல்லா 5 சென்சஸ்லையுமே ப்ராப்ளத்தோடு பிறக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நம்மலாம் எவ்வளோ கிஃப்டட். ஸோ காலைல எந்திரிக்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம இன்றைக்கி டேவை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்போம் அப்படின்றதையும் நம்ம சூரியன்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ விழுந்தாலும் எழுந்து நிற்பேன் அப்படின்றது இருக்கணும். அதுதான் ரெசிலியன்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் சொல்லிட்டேன், அப்புறம் மீனிங்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன், அடுத்தது ரெசிலியன்ஸ் சொல்லிட்டேன், பவுன்ஸ் பேக் டு நார்மல்சி. இதுதான் நம்ம வந்து சூரியன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மாயா. இப்போ வந்து நான் சொன்னேன் சூரியன் மறைகிறாங்க உதிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாலுமே சூரியன் உதிக்கிறாரா மறைகிறாரா? இல்லையே. நம்மளோட 5 சென்சஸில் நம்ம டார்க்கை பார்த்தோம்னா ஓகே இருட்டுன்றோம், வெளிச்சத்தை பார்த்தா இன்றைக்கி காலையில் விடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகமானு கேட்டால் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. தோல்வியும் நிரந்தரம் இல்லை, வெற்றியும் நிரந்தரம் இல்லை, மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை, துக்கமும் நிரந்தரம் இல்லை. ஸோ எல்லாமே மாறி மாறி வர்றது தான் லைஃப். சரியா? ஜஸ்ட் மூவ் ஆன், ஃப்ளோ வித் த கரண்ட். இதையும் நம்ம சூரியன் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லைஃப்பை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, இப்போ எப்படி ட்ரக்குக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க, இப்போ ஒரு இடத்துல யாரை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அந்த ட்ரக் அடிக்ட்டுக்கு உள்ளே கொண்டு போவாங்கன்னா, யாரெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, இதை அடிடா மச்சான் நல்லாயிருக்கும், இதுதானே கவலைலாம் பறந்து போயிடும், இதை சாப்பிடு. ஸோ தோல்வியில் துவண்டு போய் உட்காந்துருக்க ஒரு நபரை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தோல்வியும் வெற்றியும் ஒன்று தான், நான் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சேன்னா நாளைக்கு வெற்றி அடைவேன் அப்படின்ற ஒரு தாட் ஃபார்மில் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்த விதமான ஃபெயிலியரும் எந்த விதமான செட்பேக்ஸும் நம்ம லைஃப்பை ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் போய் நிற்கிறதுக்காக படிக்க வந்திருக்கோம். யூ ஹாவ் டு கிராஸ் ஸோ மெனி அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ் இன் பிட்வீன். சரியா? ஒரு ரோட்டில் இந்த சைட்லேருந்து நீ அந்த சைடுக்கு போகணும்னாலே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அழகாக கிராஸ் பண்ணினா தான் போய் சேர முடியும். அன்கம்ஃபர்டபுள் ஜோனை கிராஸ் பண்ண யார் ரெடியாக இல்லையோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் எப்போதுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் இப்போ படிக்க வந்திருக்கீங்க, எதை பற்றி நம்ம படிக்க வந்திருக்கோம், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருப்பீங்க, பேட்சஸ் இருப்பீங்க. ஸோ எல்லாமே நம்ம எதை நோக்கி வந்திருக்கோம் அப்படின்ற ஃபோக்கஸ் மிஸ் ஆகவே கூடாது. ஸோ இதுதான் லைஃப் பற்றி புரிஞ்சுக்கணும்னா இதுதான். நீங்கள் தான் மாஸ்டர், உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயின் தான் மாஸ்டர். ஸோ அடுத்தது என்ன? கண்ண மூடி என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட்டு ஐ பிலீவ் தட் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப். இந்த பாட்டை முடிச்சிட்டோம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.